வணக்கம். நான் உங்கள் டாக்டர் விமல். இன்னைக்கு நம்ம கிளினிக்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மெடிக்கல் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஹைப்பர் லிப்பிடீமியா. ஹைப்பர் லிப்பிடீமியானா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் ஆகிய ட்ரைகிளிசரைட்ஸ் மற்றும் எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு லெவல்ஸ் வந்து நம்ம ரத்தத்தில் அளக்கத்தை விட அதிகமான அளவில் மாறும் போது நம்ம இந்த ஹைப்பர் லிப்பிடீமியாங்கிற கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்தியாவில் 34.5% பீப்புள்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு காமனான கண்டிஷனுங்க. அதுவும் முக்கியமாக 35லேருந்து 54 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வரக்கூடிய காமனஸ்ட் மெடிக்கல் கண்டிஷன். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹைப்பர் லிப்பிடீமியாங்கிற கண்டிஷன் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நார்மலான ஒரு கொலஸ்ட்ரால்ஸ்னா என்ன, அது நம்ம உடம்புக்கு அது என்ன மாதிரி செயல்பாட்டுக்கு யூஸ் ஆகுது, அது எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்துட்டு கல்லீரல், அதாவது லிவர் இருக்கு இல்லைங்களா, லிவரில் வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படுற சில சிந்தசிஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் நடக்கும். அதில் ஒரு முக்கியமான சிந்தசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷன். இந்த கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷன்னா நம்ம உடம்பு என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு தேவைப்படக்கூடிய ஹார்மோன் ப்ரொடக்ஷன், அதாவது முக்கியமாக செக்ஸ் ஹார்மோன் சொல்லக்கூடிய ஈஸ்ட்ரஜன் அண்ட் டெஸ்டோஸ்டிரோன், இது ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்தபடியாக வைட்டமின் டி ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு நரம்புகளுக்கு தேவைக்கூடிய செல்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கும் ப்ரொடக்ஷனுக்குமே இந்த கொலஸ்ட்ரால் மாலிகூல்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம கல்லீரலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்ட் இது. சரிங்களா? செகண்டரியாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸில் வந்துட்டு ஹையஸ்டான ஃபேட் அண்ட் கலோரி கண்டென்ட்டான ஃபுட்டு நம்ம சாப்பிடும்போது நம்ம இன்டெஸ்டைன்ஸ்ல இருந்து உருவாகக்கூடியது ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ஸில் இயற்கையாகவே வந்து அப்சர்வ் ஆகி நம்ம பிளட்ல கலந்து நமக்கு ரிசல்ட்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். சரிங்களா? இதெல்லாமே நார்மல். ஓகே. இப்போ இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்ல வரக்கூடிய சேஞ்சஸ்னால நம்ம உடம்புல என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ யூஸ்வலாகவே மக்கள் காமனாக சொல்லக்கூடிய கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஈஸியாக மூச்சு வாங்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுவாங்க. சின்ன ஆக்டிவிட்டி பண்ணாலுமே மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆஸ்துமா, வீசிங் அப்படி இப்படி நம்ம மூவ் பண்ணுவோம். பட் அதுக்கு தாண்டி அந்த டைம்ல நம்ம பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் பார்க்கணுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல. செகண்டரியா பார்த்தீங்கன்னாக்க லெஃப்ட் சைட் ஆஃப் த செஸ்ட், அதாவது இடதுபுறமான நெஞ்சு எனக்கு வலிக்குது, ஒரு பாரமா இருக்கு, ஒரு அழுத்தமா இருக்குன்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இதை சொல்லுவாங்க. மூணாவது பட்சமா பாத்தீங்கன்னாக்கா அதிகப்படியான வேர்வை, அதுக்கு அதிகமா வேர்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றக்கூடிய ஒரு காமனான ஒரு சிம்டம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்க அதிகமா வந்துட்டு ட்ரைனஸ், நம்மளோட நாக்கு வறண்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளினிக்லேயே நாங்கள் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ல ஒரு காமனாக சொன்ன சிம்டம்ஸ் என்னன்னா, எனக்கு ஒரு பக்கமாக தாட வலி வருதுன்னு சொல்றாங்க, முகம் வந்து அதிகமாக செவந்து போய்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷன்ஸ் உள்ள பீப்புள்ஸ்க்கு நம்ம கண்டினியூஸாக லிபிட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல்ஸில் சேஞ்சஸ் இருக்குங்க. சரிங்களா? ஓகே. இதெல்லாமே வந்து காமனான மெடிக்கல் கண்டிஷன்ஸ். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்க சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் ஒரு ரிப்பீட்டேட்டிவான வந்து ஒரு கொமெண்டல், அதாவது நாசியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சிம்டம் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கு இந்த சிம்டம்ஸ். ஓகே. இதெல்லாமே நம்ம சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ்ல பார்த்துட்டோம். சரி, இதை நம்ம எப்படி கண்டறியலாம்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. சரிங்களா? லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்ல நமக்கு நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம பார்ப்போம். டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல், ஹெச்டிஎல் லெவல், எல்டிஎல் லெவல், பிஎல்டிஎல் லெவல் சொல்லுவோம் நம்ம. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்டிஎல் லெவல் நமக்கு இதுல அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். செகண்டரியா ட்ரைகிளிசரைட்ஸ் லெவலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்தபடியாக நம்ம ஹெச்டிஎல் கொடுப்போம். ஹெச்டிஎல்ங்கிறது நம்ம இயற்கையாகவே நல்ல கொழுப்புகள்னு சொல்லுவோம். அது இந்த கொழுப்புகள் வந்துட்டு எந்த ஒரு ரத்த நாளத்திலையும் போய் படிரத்தன்மை இல்லை. ஆனால் இந்த எல்டிஎல் இருக்கு இல்லைங்களா, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த கொழுப்புகள்ல கெட்ட கொழுப்பு. இந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஏன் இதை கெட்ட கொழுப்புன்னு சொல்றாங்கன்னா, நம்ம ரத்த நாளங்கள் இருக்கு இல்லைங்களா, ரத்த நாளங்கள் முக்கியமான ரத்த நாளங்களை போய் அழகா இந்த கொழுப்பை படிமானமாக ஆரம்பிக்கும். அது படிமானம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரத்த ஓட்ட அந்த இடத்துல ஸ்லோவா இல்ல கம்மியாவோ போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால பாதிப்புகள் உருவாகும். முக்கியமா இந்த கெட்ட கொழுப்புகள் இருக்கு இல்லைங்க, எல்டிஎல், எங்கெங்கெல்லாம் போய் உட்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்ம நிறைய இடத்துல படுவோம். பட் 3 இடத்துல மெயினா நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம மூளைக்கு போற ரத்த ஓட்டம், அதாவது கரோட்டிட் ஆர்டரின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டரியில பாத்தீங்கன்னா போயிட்டு இது டெபாசிட் ஆகும். டெபாசிட்னா படிமானமாக ஆரம்பிக்கும். அப்ப நம்ம மூளைக்கு போற ரத்தங்கள் கம்மியா போகும்போது அதோட பாதிப்பு உடம்புக்கு காட்டும். செகண்டரியா பாத்தீங்கன்னா இதயத்துக்கு போற ரத்த ஓட்டங்கள், அந்த கரோனரி ஆர்டரி சொல்லுவோம், அந்த ஆர்டரியில போய் இந்த கெட்ட கொழுப்புகள் படிமானம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் குறையும் போது அதோட பாதிப்பு உடம்பு காட்டும். மூணாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வரக்கூடியது பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ். இது முக்கியமான எஃபெக்ட் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்களுக்கோ கைகளுக்கோ போகக்கூடிய ரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல போய் இந்த கெட்ட கொழுப்பு படிமானம் ஆகும்போது அங்க வந்து அந்த பிளட் ஃப்ளோ கம்மியா இருந்தா நிறைய சேஞ்சஸ் நம்ம உடம்புல பார்க்கலாம். சரிங்களா? இதுல மெயினான அப்ஸ்ட்ரக்டிவ் சேஞ்சஸ். ஓகே டன். இதெல்லாமே நம்ம சிம்டம், நெகட்டிவ் சிம்டம்ஸ் நம்ம எல்டிஎலுக்கு நம்ம கொடுக்குறோம். இதே மாதிரி ட்ரைகிளிசரைட்ஸும் நம்ம உடம்புல ஏறும்போது அது சில சிம்டம்ஸ் காட்டும். அதுவும் நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன சிம்டம்ஸோட கவரேஜ்லேயே வந்துடும். சரி, இது எல்லாமே நடக்குதுன்னா நம்ம உடம்புல என்ன டிஸ்டர்பன்சஸ் நடக்குதுன்னு அர்த்தம், நம்ம லிவரோட செயல்திறன் வந்து கம்மியா இருக்கு,
நம்ம உடம்போட டைஜஷன் லெவல் வந்து கம்மியாக இருக்குன்றது அர்த்தம். சரிங்களா? சரி, இந்த மாதிரி வரக்கூடிய இந்த கெட்ட கொழுப்புகளோட அதிகரிப்பு வந்துட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால அதிகமாகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஜெனட்டிக்ஸுங்க. ஜெனட்டிக்ஸ் பரம்பரையாக வரும்போது கண்டிப்பாக அவங்களோட பிளட் செல்ஸில் வந்துட்டு எப்பயுமே ஒரு சின்ன ஒரு வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும், நார்மல் ஹியூமன் பீயிங்க்கும் அவங்களுக்கும். அடுத்தபடியாக செகண்டரியாக பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வயசு ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல. வயசு அதிகமாகும் போது நம்ம லிவரோட செயல்திறன் குறையிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கொலஸ்ட்ரால் மாலிகூல்ஸை வந்து நம்ம லிவரால் வந்து டைஜஸ்ட் பண்ணி வெளியே தள்ள முடியாமல் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளட்ல வந்துட்டு அது சேர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதிகப்படியான ரத்த கொழுப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். மூணாவது பட்சமாக பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அதிகமாக இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால் எடுக்கிறவங்களோ அவங்களுக்கும் இந்த எல்டிஎல் லெவல் கூடி போயிட்டு நம்ம கண்டிப்பாக உயிர் ரத்த கொழுப்பின் அளவு அதிகமாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அதிக எஃபெக்ட் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் டெபாசிட், நிக்கோட்டின்ங்கிறது சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எல்டிஎல் லெவல் அதிகரிக்கும். அட் த சேம் டைம் ரத்த நாளங்களில் போய் அது செடிமெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இது அதிகரிக்குதுங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். ஸ்ட்ரெஸ் ஏன் இவர் சொல்றாரு? ஸ்ட்ரெஸ்னால என்ன, எதனால வந்து நம்ம எல்டிஎல் லெவல் கூடுதுன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம மன அழுத்தம் ஆகிறதுனால நம்ம கெட்ட கொழுப்பு கூட போறது கிடையாது. நம்ம மன அழுத்தம் ஆகிற விஷயத்தினால நம்ம உடம்பு வர மாற்றங்கள், நம்ம கொண்டு போற மாற்றங்களால இந்த கெட்ட கொழுப்பின் அளவு அதிகமாகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகப்படியான மன அழுத்தத்துக்கு உண்டாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே மாறும். ரெகுலர் லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ஸ் எப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வழக்கத்தை விட அதிகமான அளவுல சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்டரியா பார்த்தீங்கன்னாக்க அதிகமான கெட்ட பழக்கங்களுக்கு உண்டாவாங்க. அடுத்தபடியா ப்ராப்பரா தூங்க மாட்டாங்க. அதிகப்படியான தூக்கம் இல்லாதவங்க நம்ம உடம்பு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கூடும்போது இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கூட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ தெரியுதுங்களா ஏன் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு சொல்றேன்றதுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மனசை ஹாப்பியா வச்சுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னாக்க ஒரே டைம்ல அதிகப்படியான ஃபுட் அவங்க எடுத்துக்கும் போது சில பேர் 3 டைம்ஸ் ஃபுட் சாப்பிடாம ஒரு வேளைக்கு டோட்டலா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கூட ஆரம்பிக்கும். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு வாய்ப்புகள். என்னென்ன ஃபேக்டர்ஸ்ல கொலஸ்ட்ரால் லெவல் கூடுதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஃபைனலி சரி, இப்படி ஒரு கண்டிஷன் வருதுன்னா இதுக்கு நம்ம என்னென்ன ஸ்கோப் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாற்றணும். டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கணும். அதிகமான வந்துட்டு நமக்கு தேவைப்படுற ஃபேட் டைஜஸ்டிங் ஃபுட்ஸை நம்ம நிறைய சாப்பிட்டுக்கணும். நல்ல தண்ணி கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் எந்த அளவுக்கு நீங்க குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் பேலன்ஸ் பண்ணலாம். ஃபைனலி நம்ம இதெல்லாம் தாண்டி நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கு, மெடிகேஷன்ஸ் எது சாப்பிட்டா நம்ம கண்ட்ரோல் ஆகிறது இல்லைங்கிற பட்சத்தில் we can try ஹோமியோபதி. ஹோமியோபதிங்கிற நம்மளோட ஹோமியோபதி சிஸ்டம்ல நமக்கு ஃபேட் மாலிகூல்ஸை அழகாக கண்ட்ரோல் பண்ணலாம். முக்கியமாக கெட்ட கொழுப்பின் அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம இந்த பேட் கொலஸ்ட்ரால்ஸ், அதாவது எல்டிஎல் அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவலை அழகாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்மளோட லிவர் மெட்டபாலிசமும் நம்ம டைஜஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் அசிமுலேஷன் இந்த ப்ராசஸை நம்ம டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்போட கொலஸ்ட்ரால்ஸ் லெவல் வந்து கண்ட்ரோலுக்கு அழகாக கொண்டு வந்துடலாம். இப்படி கொண்டு வரதுனால நம்ம உடம்பு ஹெல்த்தியாக மாற ஆரம்பிக்கும். ஃபர்தராக வராமல் இருக்கிறதுக்கும் நாங்கள் எங்கள் கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய டயட் அண்ட் நியூட்ரிஷன் டிப்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது லைஃப் லாங் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் நீங்கள் வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பாத்வேவை நம்ம கொடுக்க முடியும். ஓகே, இதுக்கப்புறம் மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் என்கொயரிஸ் இருந்ததுனாக்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். தேங்க்யூ.